கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 ஆகிய வசனங்கள். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவைகளில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடைய கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, ஒரு குடும்பம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே சண்டைகள் இருக்கக்கூடாது, யுத்தம் இருக்கக்கூடாது. கடைசி காலத்திலே யுத்தங்களும் செய்திகளை கேட்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. தேசத்துக்கு தேசம் யுத்தம் நடக்கும், இதெல்லாம் நம்ம காதுல கேட்போம். இப்படிப்பட்ட செய்திகளை கேட்பீர்கள். ஆனா ஒரு குடும்பத்துல 4 பேர் தான்ப்பா இருக்கிறோம். ஆனா அந்த குடும்பத்துக்குள்ளே வயாம சண்டை வருதே. பிரச்சனை எங்க ஆரம்பிக்க அப்படின்னா வீட்டுக்குள்ள தானே ஆரம்பிக்க. ஒரு வாலிப பிள்ளை இல்லை வாலிப பையன் வீட்டுல சண்டை போடுறான், இல்ல புருஷ முன்னாடிக்குள்ள சண்டை போடுறாங்க, இல்ல மாமியார் மருமக்குள்ள சண்டை போடுறாங்க. ஒரு 31 நாள் ஒரு சமாதானமா ஒரு குடும்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா, பல காரியத்திலே சில குடும்பத்திலே எப்பொழுதுமே சண்டைகள் வந்துடுது. ஒரு குடும்பம் சண்டை போட ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா மறுபடி எதுக்கு எடுத்தாலும் உடனே சண்டை போடுவாங்க. ஏன்னா சண்டை போட்டு பழகியாச்சுல்ல. இப்ப சில குடும்பத்துல பிரச்சனை எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு காரியத்துக்காக ஒரு கோபத்தோடோ ஒரு எரிச்சலோடோ அந்த செகண்ட்ல அந்த காரியத்துக்காக குடும்பத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் நடக்கு, அதனால ஒரு கோவப்பட்டிருந்தேன், அப்புறம் மறுபடியும் 2 நிமிஷம் கழிச்சு நாங்கள் மறுபடியும் சந்தோஷமா பேசி வச்சுட்டு இருக்கோம். அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் சில வீட்டில் காலையில் தூங்கி எழுந்திரிச்சிலிருந்து ராத்திரி வரையும் சண்டை போடுவாங்க. அது சில வீட்டில் தான் இருக்கும், அது எல்லா வீட்லையும் இருக்காது. அப்படி இருக்கிற வீட்டில் என்ன பிரச்சனை வரும், அதனால என்ன தடை, அதனால என்ன முடிவு, அதனால என்ன லாபம், அதனால என்ன நஷ்டம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேட்டால் அப்படிப்பட்ட குடும்பம் மனம் திரும்புறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா காலைல தூங்கி எழுந்திரிச்சோடனே வீட்டுக்காரரு நைட்டு 2 மணிக்கு தான் தூங்குவார். செல்ஃபோனில் பல மணி நேரம் பார்த்துட்டு அப்புறம் குடும்பமாக படம்லாம் பார்த்துட்டு நைட்டு லேட்டாக தூங்குறது. அப்புறம் காலையில் ஒரு 7:30 மணி 8 மணிக்கு எந்திரிப்பாங்க. ஆஃபீஸ் பார்த்தா 8:30 மணிக்கு போகணும், கம்பெனிக்கு பார்த்தா 8:30 மணிக்கு போகணும், வியாபாரத்துக்கு சீக்கிரமாக போகணும். காலையில் தூங்கி எழுந்திரிச்சு பைபிள் வாசிக்க மாட்டாங்க, முழங்கால் நின்று ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஸ்தோத்திர பலி செலுத்த மாட்டாங்க, தேவனை துதிக்க மாட்டாங்க, உடனே கிளம்பி போயிடுவாங்க. சரி, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துடும். இதுக்கு பின்னாடி என்ன காரணம்? ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை இல்லை. இன்னும் கூட கொஞ்சம் ஆழமா சொல்லணும் அப்படின்னா புரிந்து கொள்ளலை. வீட்டில் 4 பேர் தான் இருக்கிறோம். அந்த 4 பேருக்குள்ள அன்பா இருந்தால் தேவன் அந்த வீட்டுக்குள்ள வாசம் பண்ணுவார். அன்பு கூறும்போது தேவன் நமக்குள் இருக்கிறார் என்று புதிய ஏற்பாட்டில் நம்ம அழகா வாசிக்கிறோம். 1 யோவான்ல. நம்ம இருதயத்துக்குள்ள தேவன் இருக்கணும் அப்படின்னா ஒரு சண்டை போடுற சுபாவமோ, வீட்டுக்குள்ள கெட்ட வார்த்தை, அடிதடி, வம்பு, வீம்பு, வைராக்கியம், கசப்பு, எரிச்சல், கோபம், இதெல்லாம் எங்க கிடக்கு அப்படின்னா வீட்டுக்குள்ள தான் கிடக்கு. ஒன்று கணவர் பேசாமல் இருப்பார், அப்படி இல்லைன்னா மனைவி பேசாமல் இருப்பாங்க,
ஆக மொத்தம் ஒரு வீட்டில் நிம்மதியே இருக்காது. அப்புறம் அந்த தாய்மார் பார்ப்பாங்க, எங்கள் வீட்டில் நிம்மதியே இல்லைப்பா, நான் பேசாமல் சர்ச்சுக்கு போகிறேன், அங்கே போயாவது நிம்மதியாக இருக்கேன் அப்படின்ட்டு சர்ச்சில் போய் உட்காந்து ஓன்னு அழுதுட்டு வருவாங்க. அப்போ ஒரு குடும்பத்தில் எங்கே பிரச்சனை ஆரம்பிக்கு, அதை நம்ம கொஞ்சம் ஆழமாக யோசித்தால் நலமாக இருக்கும். எல்லார் வீட்லேயுமே சம்பளம் வருது, சில வீட்டில் வரல, வியாதியில் இருப்பாங்க, சில குடும்பத்தில் ஆம்பளைகள் வேலைக்கு போகாமல் இருப்பாங்க, அப்படி பல காரியங்கள் உண்டு. ஆனால் குடும்பத்துக்குள்ளே ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பைபிளில் என்ன ஆன்சர் இருக்கு? அதை என்னைக்காவது நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா? ஒரு குடும்பம் ஓயாம சண்டை போட்டுட்டே இருக்கு அப்படின்னா பைபிளில் அதுக்கு என்ன ஆன்சர் இருக்கு? இப்போ நம்ம கிராமத்தில் சொல்ல முடியும், ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துடும், உடனே பக்கத்து வீட்டில் கொஞ்சம் அதிகமாக சண்டை போட்டுருவாங்க. ஆனால் ஒரு நாள் கழித்து பார்த்தா மறுபடியும் 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு முந்தின நாள் சண்டை போட்டிருப்பாங்க, ஆனால் மறந்து போயிடுவாங்க. ஆனால் சில குடும்பத்தில் 30 வருஷம் இல்லை 50 வருஷம் ஆனாலும் மன்னிக்க மாட்டாங்க. அந்த கோபம், அந்த சண்டை, அந்த எரிச்சல், அந்த கெட்ட வார்த்தை போட்டு பேசுனது, அடிதடி, அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸு, இப்படி நம்ம நிறைய அதை பிரிக்கலாம். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை இழந்து போய் தான் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. இன்னும் கூட கொஞ்சம் நான் ஆழமாக சொல்கிறேனே, 2019 இல்லை 2020 ஒரு சர்ச்சில் என்னைய மெசேஜுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, உபவாசம் மீட்டிங். அப்போ நான் அந்த சர்ச்சுக்கு போயிருந்தேன். அப்போ அது ஒரு கிராமம். அப்போ அங்கே இருக்கிற ஐயா சொன்னாங்க, நேற்று நம்ம சர்ச்சில் எல்லா ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சுது, திடீர்னு பார்த்தா சேரை தூக்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்லி பார்த்தேன், கேட்கவே இல்லை, நான் பேசாமல் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னாங்க. எங்கே? சர்ச்சு வாசல்ல சாப்பாடு முடிஞ்சு ஐரோல் சைலன்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் ஏதோ பேசியிருக்காங்க, ஏதோ ஒரு கொஞ்சம் யாரோ அதிகமாக பேசிட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு தப்பு நடந்துட்டு உடனே 2 பேரும் சேரை தூக்கி சண்டை போடுறாங்க. சேரு சர்ச்சுக்குள்ளது. ஐயா சொல்லியிருக்காங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு இருக்காங்க. ஐயானுடைய வார்த்தை யாருமே கேட்கல. அவங்க பார்த்தாங்க, நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் நான் போகிறேன், இந்த மாதிரி நேற்று இப்படி நடந்து போச்சுனே அப்படின்னாங்க. ஏன்னா இந்த கடைசி காலம் சர்ச்சிலையும் சண்டை வருது, வீட்லேயும் சண்டை வருது, தேசத்துக்குள்ளேயும் சண்டை வருது, வியாபாரத்துலேயும் சண்டை வருது, பக்கத்து வீட்லேயும் சண்டை வருது, சொந்தக்காரன்ட்டையும் சண்டை வருது. எங்கே பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு அப்புறம் வீட்டுக்குள்ள உட்காந்து ஒத்தையில உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க, தனிமையில் உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. என்னையாவா அப்படி ஏசி விட்டாலே, என்னை கெட்டவத்தை போட்டு பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சில வீட்டில் புலம்பிட்டு இருப்பாங்க. நிறைய குடும்பத்தில் ஏன் தனிமையாக இருக்கிறாங்க, ஏன் யார்கிட்டையுமே பழக மாட்டேங்காங்க அப்படின்னா, கேட்டால் அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை. என்னைக்கா ஒரு நாள் ஏதோ ஒரு காரியத்தில் சண்டை போட்டிருப்பாங்க. இது எல்லாம் இதயத்துக்குள்ள தான் இருக்கும், வெளியில இருக்க இதயத்துக்குள்ள தான் இருக்கும். இன்னைக்குள்ள செய்தியை நம்ம ஆழமா கவனித்தால் நிறைய குடும்பத்துல மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை பிரதர், நாங்கள் எத்தனை செய்தி கேட்டாலும் நாங்கள் மனம் திரும்ப மாட்டோம், நாங்கள் தேவனோட சமூகத்தில் போய் தாழ்த்த மாட்டோம், நாங்கள் இப்படியே தான் இருப்போம், நாங்கள் வீம்பு, வைராக்கியம், கசப்பு, எரிச்சல், கோபத்தோடு தான் இருப்போம், நாங்கள் மனம் திரும்ப மாட்டோம், ஆனால் காலைல ஜெபம் மட்டும் பண்ணுவோம் அப்படின்னா, சத்தியத்தை நாம் அறிந்தால் தேவன் நம்மளை விடுதலை செய்வார். ஆனா நம்ம கீழ் படிந்தால் தான் விடுதலை செய்வார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ள ஏன் விடுதலை இல்லை அப்படின்னா, மனம் திரும்புறது கிடையாது, தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது. சில வீட்டுக்குள்ள துணிகரம், சில வீட்டுக்குள்ள துன்மார்க்கமான காரியம். தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் வரணும், அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா முதல்ல நான் என்ன பண்றேன், என் வாழ்க்கையில என்னெல்லாம் குறைன்னு சொல்லி நான் முதல்ல என் வீட்டுக்குள்ள உட்காந்து யோசிக்கணும்.
உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்க வீட்டுக்குள்ள சண்டை போடுறீங்கப்பா, எதினாலே வருகிறது? உங்க வீட்டுக்குள்ள ஒரு யுத்தமே நடக்கு, எதினாலே வருகிறது? எதினாலே வருகிறது? உங்கள் அவைகளில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? பார்த்ததெல்லாம் ஆசைப்படுறது, பண ஆசை, பொருள் ஆசை, நகை ஆசை, இட ஆசை, அடுத்த வீட்டில் உள்ள வண்டி ஆசை, அடுத்த வீட்டில் உள்ள கார் ஆசை, அடுத்த வீட்டில் உள்ள எல்லாமே ஆசை, பக்கத்து வீட்டில் உள்ள எல்லாமே ஆசை, எல்லாம் ஆசை 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 ஆசை. ஒரு மனுஷனுக்கு இருக்கிறது போதும், தனக்கு இருக்கிறது போதும், தான் வீட்டுக்குள்ள இருக்கிறது போதும் அப்படின்னா 90% பிரச்சனை உடனே முடிஞ்சிடும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பிரச்சனை ஏன் அடிக்கடி உருவாகுது அப்படின்னா, இச்சை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தந்திரமான ஆவி இருக்கும், விபச்சார ஆவி இருக்கும். இச்சை எங்கெல்லாம் இருக்கோ அவங்களோட வாழ்க்கையில தடுமாற்றம் இருக்கும், மாறுபாடு உள்ள சந்ததியா இருப்பாங்க, கர்த்தரை விட்டு வழி விலகுன சந்ததியா இருப்பாங்க, கீழ்ப்படியாத சந்ததியா இருப்பாங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத சந்ததியா இருப்பாங்க. ஒரு குடும்பத்துல சண்டை ஏன் வருது? வீட்டுக்குள்ள ஏன் சண்டை வருது? வியாபாரத்துல ஏன் சண்டை வருது? சர்ச்சில் ஏன் சண்டை வருது? நம்ம இருக்கிற இடத்துல ஏன் சண்டை வருது? சரி, சண்டை போட்டதுனால என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி பைபிள் ஏதாவது கேட்டீங்கன்னா வசனம் இருக்கு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 - 21 வரை ஆகிய வசனங்கள். ஒரு குடும்பம் சண்டை போட்டால் பரலோகத்துக்கு போக முடியாதான். சிம்பிளா சொல்றேன். ஒரு குடும்பத்துல சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு எல்லார்ட்டையும் சண்டை போட்டு அவங்க வாழ்ந்துட்டே இருந்தால் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. அப்படியே பைபிள்ல போட்டிருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப நிறைய குடும்பத்துல என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா, சண்டை போட பிடிச்சிருக்கு, அன்பு கூற பிடிக்கல, நன்மை செய்ய பிடிக்கல, நற்கிரியை செய்ய பிடிக்கல, தேவனுக்கு பிரியமானபடி வாழ பிடிக்கல, தேவ சித்தத்தை அறிந்து கொண்டு அதன்படி வாழ பிடிக்கல, ஆனா சண்டை போட பிடிச்சிருக்கு. சில குடும்பம் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு யார்கிட்டயாவது சண்டை போடலன்னா தூக்கம் வராது. அப்படி சில குடும்பங்கள் இருக்கு. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? இச்சை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சண்டை இருக்கும் அப்படின்னு சொல்லி பைபிள்ல அழகா ஆன்சர் இருக்கு. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? ஒரு வீட்டுல சண்டை போடுறாங்கப்பா, எதினாலே வருகிறது? உங்கள் அவைகளில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? எனக்கு ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. என்னன்னு சொல்லி கேட்டேன். என் மருமகளுக்கு 100 பவுன் நகை போட்டிருந்தாங்க. ஆனா மருமகளுடைய தங்கச்சிக்கு இப்பதான் லேட்டஸ்டா கல்யாணம் முடிஞ்சது. அந்த பிள்ளைக்கு 150 பவுன் நகை போட்டிருக்காங்க. அப்ப ஏன் மருமகளுக்கு இன்னும் அவங்க 50 பவுன் தரணுமா வேண்டாமா? நீங்க நியாயத்தை சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. இவங்க பார்த்தா ஆவிக்குரிய திருச்சபைக்கு போறாங்க, அந்நிய பாஷையில பேசுறாங்க, தரிசனம் பார்க்குறாங்க, நகை போட மாட்டாங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்ன ஆசை இருக்கு அப்படின்னா, பண ஆசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவங்களுக்குள்ள என்ன ஆசை இருக்கு அப்படின்னா, நகை ஆசை இருக்கு. ஒரு குடும்பத்துல நமக்கு இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்லி நினைத்தால் அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு நினைச்சால் அந்த வீட்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா சண்டை வந்துடும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை குடும்பத்திலே மருமகள்கிட்ட இன்னொரு 2 பவுன் வேணும், இன்னொரு 5 பவுன் வேணும், உங்க அம்மா அப்பா வீட்டில் போய் வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்க. போன மருமக பாப்பா, பேசாம எங்க அம்மா வீட்டில இருந்து நல்லா தானே இருக்கு, எதுக்கு நான் அங்க கிளம்பி போகணும், பேசாம இங்கேயே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டில் அங்கே செட்டில் ஆயிடுவாங்க. அப்புறம் மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு போவாங்க. மருமக சொல்லுவா, நான் வரமாட்டேன், எனக்கு புருஷனே வேண்டாம்,
இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது? நகை ஆசை, நகை மேல ஒரு இச்சை. மருமக மேல அன்பு கூற முடியல, ஆனால் நகை மட்டும் வேணும். இதெல்லாம் நிறைய வீட்டுக்குள்ள நார்மலா நடக்கு. எங்கெல்லாம் யுத்தங்களும் சண்டைகளும் வருதோ அந்த வீட்டுக்குள்ளே இச்சை இருக்கும். அது பண ஆசையா இருக்கலாம், நகை ஆசையா இருக்கலாம், பொருள் ஆசையா இருக்கலாம், இல்ல மண்ணு ஆசையா இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்குள்ள ஒரு இச்சை இருக்கும்போது தான் வீட்டுக்குள்ள ஓயாம சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? ஒரு கேள்வி. எதினாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? அப்ப இருதயத்துக்குள்ளே, நம்முடைய மாம்சத்திலே, சரீரத்திலே யுத்தம், சண்டை, யார்கிட்டயே சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் உள்ள இருந்தால், நிறைய குடும்பத்தில் அப்படி கிடக்கு. அதனால வீட்டுல சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. நான் சொல்ற உண்மையா பொய்யா? ரோமர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு, தெளிவா எழுதப்பட்டிருக்கு. சண்டைக்காரரா இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படியவர்களுக்கு உக்கிர கோபாக்கினை வரும். ஒரு மனுஷன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னால் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தா மனம் திரும்பி இருப்பான், சண்டை போட மாட்டான். இப்போ ஒரு குடும்பத்துல ஏன் சண்டை போடுறாங்க அப்படின்னா, அவங்க இன்னும் சத்தியத்துக்கு கீழ்ப்படியவில்லை. சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தால் அவங்க சண்டை போட மாட்டாங்க. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிறதுனால அவங்க சண்டைக்காரரா இருக்கிறாங்க. அநியாயத்துக்கு கீழ்ப்படியவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். அப்ப சண்டை அப்படின்னா அது அநியாயம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஐயா, நியாயமான சில காரியத்துக்கு நாங்க சண்டை போடணும்ல அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் உண்டு. ஏன்னா நியாயம் அநியாயம் ரெண்டு பக்கம் இருக்குல்ல. நம்ம ஒரு விஷயத்துக்காக நம்ம சில நேரத்துல நம்ம போய் கேட்போம், வைப்போம், அதெல்லாம் இருக்குல்ல. அப்ப நியாயம் ஒண்ணு இருக்கு, அநியாயம் ஒண்ணு இருக்கு. ஒரு குடும்பத்துல நியாயமா சில காரியங்களை விசாரிக்கத்தான் செய்யணும். அநியாயம் நடக்கா, அங்க உக்கிர கோபாக்கினை வரும். ரோமர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்கு. சண்டைக்காரராய் இருந்து ஓயாம எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்களா? சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல், சிலவங்களுக்கு கீழ்ப்படினாலே பிடிக்காது, சத்தியத்துக்கு கீழ்ப்படினா சுத்தமா பிடிக்காது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 21 ஆகிய வசனங்களிலே மாம்சத்தின் கிரியைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த 17 கேரக்டர்ல ஒரு கேரக்டர் சண்டைகள். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன இருக்கு அப்படின்னா, சண்டை மட்டும்தான் இருக்கு. அந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. இவை யாவன? ஒரு பக்கம் பார்த்தா விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே என்று எழுதப்பட்டிருக்கு. அதுல நிறைய குடும்பத்துல சண்டை ஏன் வருது அப்படின்னா, வைராக்கியம் இருக்கும். நல்ல வைராக்கியம் இருக்கு, கெட்ட வைராக்கியம் இருக்கு. கோபங்கள் நிறைய குடும்பத்திலே எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் கோபம் வந்துடும், அப்புறம் சண்டையா மாறிடும். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே அழகா எழுதப்பட்டிருக்கு. கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும். கோபத்தை கிண்டிக்கிட்டே இருந்தாச்சு அப்படின்னா சண்டை பிறப்பிக்குமா? சில வீட்டுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள ஓயாம சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட சில குடும்பங்கள் உண்டு. ஒரு 3 வசனம் பைபிள் அழகா எழுதப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும்
வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்குவதே நலம். சண்டைக்காரியோடே சில வீட்டில் சில தாய்மார்கள், சகோதரிமார்கள், வாலிப பிள்ளைகள், முதியோர்கள் கூட வரும். சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்குவதே நலம். நீதிமொழிகள் 21:19 சண்டைக்காரியும் கோபக்காரனுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம். சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம். ஒரு வீட்டில் எப்போ பார்த்தாலும் கோபப்பட்டுக்கிட்டே இருந்தாலோ, சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலோ, அவங்கள்ட்ட வாழ்றதை விட அப்படின்னு ஒரு ஆன்சர்ல வருது. சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும், அந்த வீட்டில் இருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்திலே குடியிருப்பது நலம். ஒரு வருஷம் முன்பாக ஒரு தகப்பனார்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த ஐயா என்ன பண்ணாரு, செல்போன் இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருந்தாரு. ஐயா, செல்போன் இவ்வளோ இன்ட்ரெஸ்டா பார்க்கல, வீட்டுக்கு போகலையா அப்படின்னு கேட்டேன். அந்த ஐயா சொன்னாரு, வீட்டுக்கு போனா ஒரே சண்டை தான் வருது, செல்போனை பார்த்தா சண்டையே வரமாட்டுது. நான் இங்கேயாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறேனே, வீட்டுக்கு போனாலே என் மனைவி உடனே சண்டை போட்டுருதா. செல்போனை பார்த்தா ஒரு சண்டையும் இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஏதாவது செல்போனை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னாரு. வயசு பார்த்தா எப்படினாலும் ஒரு 50 வயசுலேருந்து ஒரு 55 வயசுக்குள்ள இருக்கும். அந்த ஐயாவுக்கு வீட்டுக்கு போக முடியல. என்னன்னு கேட்டா, வீட்டில் என் மனைவி எப்போதும் சண்டை போடுறேன், நான் கொஞ்சம் செல்போனை பார்த்துட்டு இருக்கேன். நான் உடனே கேட்டேன், ஒரு நாளைக்கு செல்போன் எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க? நான் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் பார்ப்பேன் அப்படின்னு. ஒரு குடும்பத்துக்குள்ள என்ன நடக்கு, ஏன் ஒருமனப்பட்ட ஆவி இல்லை, ஏன் ஒரு வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏன் ஒரு கணவர் செல்போன் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வீட்டில் எப்போ பார்த்தாலும் கோபம், எப்போ பார்த்தாலும் சண்டை, அப்படி இருக்கிற பார்க்கிலும் வனாந்தரத்திலே குடியிருப்பது நலம். எங்கேயாவது போய் பேசாம இருக்கிறது நலம் அப்படின்னு சொல்லிட்டு சில வீட்டுக்கே வரவே மாட்டேங்காங்க. சில வீட்டில் பிரிஞ்சே போயிருந்தாங்க. சில வீட்டில் டைவர்ஸே வாங்கிடுறாங்க. சில வீட்டில் கோர்ட்டு கேஸே போயிருந்தாங்க. சில வீட்டில் அடிதடியே விழுந்துருது. ஒரு குடும்பம் சண்டை, கோபம், வைராக்கியம் இதெல்லாம் இருக்கு பிரதர், இதெல்லாம் எங்க வீட்டுல இருக்கு பிரதர், நீங்க அதைத்தான் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க சண்டை போட்டு வாழ்ந்துட்டு பரலோகத்துக்கு போய் என்ன செய்ய போறோம்? இங்க மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய கற்பனை கை கொள்றதுக்கு தான் நம்மளுக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு. அதுக்கு பேர் தான் கிருபை. நம்ம கிருபையின் காலத்துல வாழ்றோம், சண்டை போடுறது கிடையாது. நிறைய குடும்பத்துல சண்டை மட்டும்தான் நடக்கு. தேசத்துக்குள்ளேயும் யுத்தம் நடக்கு, குடும்பத்துக்குள்ளேயும் சண்டை நடக்கு, சொந்தக்காரங்களுக்குள்ளேயும் சண்டை யுத்தம் தான் நடக்கு. இதெல்லாம் எதுக்கு வருது அப்படின்னா, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவைகளில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? ஒரு குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அந்த வீடு எப்படி சமாதானமா இருக்கும்? நம்ம நார்மலா யோசிச்சு பார்ப்போமே. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான். நீதிமொழிகள் 15:18. கோபக்காரன். சில குடும்பத்திலே குடும்ப தலைவர் எப்ப பார்த்தாலும் மனைவிட்ட கோபப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. கோபக்காரன் என்று எழுதப்பட்டிருக்கு. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான். கணவர் சில நேரத்துல கோபப்பட்டுருவாரு, அப்புறம் மனைவியும் சில நேரத்துல கோபப்பட்டுருவாங்க. அப்புறம் 2 நாள் 2 பேருமே அப்புறம் 10 வருஷம் 15 வருஷம் 5 வருஷம் பேசாம இருப்பாங்க. ஒரே வீட்டுக்குள்ள இருப்பாங்க. எனக்கு ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. புருஷன் பேசி 14 வருஷம் ஆயிட்டு, ஆனா வீட்டுக்குள்ள தான் இருக்கிறாங்க. வீட்டுல 2 பிள்ளைகள், 1 பையன் 1 பொண்ணு. பிள்ளைகள் பார்த்தா வாலிப பிள்ளைகள். என்னன்னு சொல்லி கேட்டா, 14 வருஷம் முன்னுக்குட்டி கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள ஏதோ ஒரு காரியத்துக்கு சண்டை போட்டிருக்காங்க. அன்னைக்கு 2 பேரும் முடிவு எடுத்து பேசாம இருந்திருக்காங்க.
லாஸ்ட் பார்த்தா 14 வருஷம் தாண்டிட்டு அந்த ஜெப குறிப்பு எனக்கு வந்துச்சு. அக்கா அந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சுது அப்படின்னு. ஆனா 14 வருஷம் முன்னுக்கூட்டி இப்படி ஒரு காரியத்துக்காக சண்டை போட்டு விட்டோம்னே, அவர் அந்த பக்கம் திரும்பி எடுத்து விடுவாரு. அப்புறம் நானும் இந்த பக்கம் இப்படி இருந்தேன். அது லாஸ்ட் பார்த்தா 14 வருஷம் ஆயிட்டு. வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆனா 2 பேரும் பேச மாட்டாங்க. இன்னொரு குடும்பத்துல சின்ன வயசுல பையன் ரொம்ப சேட்டை பண்ணியிருக்கான். அம்மா அடிச்சு வளர்த்துருக்காங்க. அந்த பையன் பார்த்தா எங்க அம்மா என்ன நீ ஓயாம அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷமா அந்த பையன் அம்மாட்ட பேசவே மாட்டானே. சின்ன பையன். அப்ப ஆரம்பிச்சு இப்ப அந்த பையன் வந்து வாலிப பையன். சண்டை, வீட்டுக்குள்ள சண்டை. என்ன சண்டை அப்படின்னா வைராக்கியம். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் பேசல, அவ்வளவுதான். ஒரு குடும்பத்துல 2020 நினைக்காம 2020 21 இருக்கும். ஒரு தாய் எனக்கு கூப்பிட்டாங்க. அம்மா சொல்லுங்க என்ன ஜெப குறிப்பு அப்படின்னு. உங்களுடைய செய்தியை நான் தவறாம கேட்பேன், எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னாங்க. அப்படியா? எனக்கு ஒரு நியாயம் வேணும், நான் இன்னைக்கு தனி மரமா இருக்கேன் அப்படின்னாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டேன். கல்யாணம் முடிஞ்ச புதுசுல 3 மாசத்துல என் கணவர் விட்டுட்டு போய் 2வது கல்யாணம் முடிச்சு அவர் செட்டில் ஆயிட்டாரு. நான் வந்து ஒரு காலத்துல நான் விக்கிரத்துக்குள்ள இருந்தேன், உலக வழிபாடுகளுக்குள்ள இருந்தேன். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற ஆலயத்துக்கு போய் என் வாழ்க்கையில என்னெல்லாம் பிரச்சனையோ எல்லாம் தேவனுடைய சமூகத்துல கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணி எனக்கு ஒரு பெண் பிள்ளை. அந்த பிள்ளைக்கு 18 வயசு. ஒரு சின்ன வீடு தான். அந்த வீட்டுல நான் ஒரு டெய்லரு. வீட்டுல துணி தைச்சு அந்த காசை வச்சு என் பிள்ளைய நான் படிக்க வச்சேன். என் மகளும் நல்ல சர்ச்சுக்கு போற பிள்ளை தான். நாங்க 2 பேருமே சர்ச்சுக்கு போற பிள்ளைகள் தான். ஆனா என் வீட்டுக்குள்ள ஒரு அநியாயம் நடந்துட்டு அப்படின்னாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டேன். என் பாப்பா வந்து சில நேரத்துல காலையில லேட்டா இருந்திருப்பா. பாலை போய் வாங்கி வை, சும்மா படுத்தே கிடக்காத, இப்படியே இருந்தா சரிப்படாதுன்னு என் பாப்பாவை நான் உரிமையா ஏசினேன். என் பாப்பா வாங்கிட்டு வீட்டுக்குள்ள போனா, தூக்கு மாட்டி இறந்து போயிட்டா. லாஸ்ட் வீட்டுல எல்லா பொருளையும் நான் வேற யார்கிட்டயோ கொடுத்துட்டு இப்ப நான் வந்து ஒரு சின்ன ஒரு பெட்டி மட்டும் தான் இருக்கு. நான் வேற இடத்துக்கு வந்துட்டேன். அந்த வீட்டை என்னால இருக்க முடியல அப்படின்னாங்க. என் பாப்பாட்ட ஒரு வாலிப பிள்ளை இப்படி இருக்கக்கூடாது, இதை செய் அப்படின்னு சொல்லி கட்டாயமா சொன்னேன். அதை கீழ்ப்படியாம இப்படி இறந்து போயிட்டா அப்படின்னாங்க. துக்கமான காரியம்தான். பெத்த தாய் ஒரு பிள்ளைகிட்ட இதை செய்யுமா அப்படின்னு சொன்னா பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டுக்கு. அந்த பிள்ளை இறந்தே போயிட்டு அந்த தாய் கண்ணீர் வடிக்கிறாங்க. நானும் ஒரு சில கண்ணீர் வடிச்சேன். எனக்கும் தாங்க முடியல. அந்த மகள் இறந்து போய் கரெக்டா 1 வாரத்துக்குள்ள எனக்கு கூப்பிடுறாங்க. என் மக இறந்து போயிட்டா, எனக்கு யாருமே இல்லை, நான் தனியா இருக்கிறேன் அப்படிங்க. கண்ணீர் வடிக்கிறாங்க. நான் ஒரு பக்கம் அழுறேன். என் வாழ்க்கையில சில ஜெப குறிப்புலாம் அட்டன் பண்ணும்போது நான் இந்த பக்கம் அழுதுட்டு இருப்பேன். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே அன்ப காணம். அம்மா அப்பா உரிமையா பேசினா பிள்ளைகள் அது கீழ்ப்படிய மாட்டேங்குது, எதிர்த்து நிற்கு. வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவைகளில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? ஒரு வீட்டுக்குள்ள இச்சை உள்ள வந்துட்டு அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள ஒரு யுத்தமும் வந்துடும், ஒரு சண்டையும் வந்துடும். உங்கள் அவைகளில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா நீடிய சாந்தம் உள்ளவர்களா இருக்கணும். கோபக்காரன் சண்டை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்ப தலைவர் மனைவிட்ட சண்டை போடக்கூடாது. மனைவியை நேசிக்கிற ஒரு கணவரா இருக்கணும், அன்பு கூறுகிற ஒரு கணவரா இருக்கணும். ஒரு குடும்பம் அன்பா இருந்தால்
அந்த வீடு சமாதானமா இருக்கும். அந்த வீடு மகிழ்ச்சி உள்ள ஒரு வீடா இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருப்பார். 24 மணி நேரம் வீட்டுக்குள்ள ஓயாம சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அந்த வீட்டுக்குள்ள இயேசு எப்படி வாசம் பண்ணுவார்? நம்ம நார்மலா யோசித்து பார்க்கலாமே. ரோமர் 2:8 அழகா எழுதப்பட்டிருக்கு. சண்டைக்காரரா இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறவர்களுக்கு உக்கர கோபாக்கினை வருமா? ஒரு வீட்டுல 24 மணி நேரம் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் தேவனுடைய உக்கர கோபம் அந்த வீட்டுக்குள்ள வருமா? அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் பைபிள் வசனத்தை நம்ம தியானிக்கும் போது ரொம்ப கவனிச்சு கேட்கணும். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு என்று எழுதப்பட்டிருக்கு. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருந்தா அந்த வீட்டுக்குள்ள நிம்மதி எப்படி இருக்கும்? சில வீட்டுல தாய்மார்கள், சகோதரிமார்கள், வாலிப பிள்ளைகள், வயசான பாட்டி வரையே வந்துருவாங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஆண்கள் தண்ணி அடிச்சுட்டு வர்றது, வீட்டுல மனைவி போட்டு அடிக்கிறது, இப்படிலாம் ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா சமாதானம் இருக்காது. அன்பு கூர்ந்தால் சமாதானம் இருக்கும். மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தால் சமாதானம் இருக்கும். சில ஆலயத்துல இப்போ சமாதானம் இல்லை. ஆலயத்துக்கு போயிட்டு வராங்க, சமாதானம் இல்லை. கேட்டா 2 குரூப்பா. இவங்க அவங்கள்ட்ட பேச மாட்டாங்க, அவங்க இவங்கள்ட்ட பேச மாட்டாங்க. நான் அன்னைக்கு ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். என்னை கூப்பிட்டு இருந்தாங்க மெசேஜ் கொடுக்க. அப்போ சபையொழியில் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு குடும்பம் வந்துச்சுன்னா இன்னொரு ஆப்போசிட் உள்ள குடும்பம் வராதான். ஏன்னா இவங்க வரும்போது அவங்க வர மாட்டாங்களா, அவங்க வரும்போது இவங்க வர மாட்டாங்களா. சர்ச்சு தான்ப்பா, ஆனா சர்ச்சுக்குள்ள ஒற்றுமை இல்லை. அப்புறம் அந்த ஊர் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? ஒரு கிராமம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? ஒரு பட்டணம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருந்தா அந்த குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? இதுதான் இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே, நிறைய வீட்டுக்குள்ளே, நிறைய வாழ்க்கையில நடக்கூடிய காரியங்கள். சரி, எப்ப பார்த்தாலும் நாங்க சண்டை போடுறோமே, அதுக்கு என்னதான் ஆன்சர் அப்படின்னா, நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. இங்க எப்படினாலும் நம்ம வாழ்ந்துக்கலாம். நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா மனம் திரும்பி தேவனோட வார்த்தை கீழ்ப்படிந்து பரிசுத்தமா வாழ்ந்து நீதியை பின்பற்றணும். நம்ம காலவேளை செய்தி பேசுறோம், நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம தேவனோட வார்த்தை கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இச்சை இருக்குமானால் வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இதயத்துல என்ன இருக்குன்னா இச்சை இருக்கு, அதனால யுத்தம் வருது, அதனால சண்டை வருது. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் யுத்தம், ஆனா ஜெபத்துல இருக்க மாட்டாங்க. அந்த வீட்டுல போய் பார்த்தா சண்டை யுத்தம், ஆனா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சை கிளம்பிடுவாங்க. ஆனா வீட்டுல போய் பார்த்தா தெரியும் சண்டை யுத்தம். ஒரு குடும்பம் வீட்டுல எப்படி இருக்கிறோம் அதுதான் முக்கியம். 7 நாளுடைய வாழ்க்கை 24 மணி நேரம் எப்படி இருக்கும்? 7 நாள் நம்ம எப்படி இருக்கிறோம்? சில வீட்டுலலாம் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. பிள்ளைகளை பார்க்கும், எங்க அம்மா அப்பா எப்ப பார்த்தாலும் சண்டையே போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள் டல் ஆயிரும், பிள்ளைகள் சோர்ந்து போயிடும், பிள்ளைகள் வழி விலகி போயிடும். அப்புறம் தேவையில்லாத ஃப்ரெண்டுகிட்ட போய் பழக ஆரம்பிச்சிடும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானமா இருந்தால் ஆசீர்வாதம், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா சண்டை எல்லாம் போடக்கூடாது. சண்டை போட்டால் பரலத்துக்கும் போக முடியாது. சண்டை போட்டாச்சு அப்படின்னா தேவனோட உக்கிர கோபம் தான் இருக்குமா. நிறைய வீட்டில் பல வருஷமா சண்டை போட்டே பழகிருப்பாங்க. ஒரே நாளில் மனம் திரும்பு அப்படின்னா மனம் திரும்ப மாட்டாங்க. ஏன்னா வீட்டில் மறுபடியும் சண்டை தான் வரும். ஏன்னா வீட்டில் எப்போதும் சண்டை போட்டு பழகியாச்சு. சில வீட்டில் கணவர் வருவார், வரும்போதே அப்படியே சண்டை போடுற மாதிரியே தான் வருவார். அப்புறம் வீட்டுக்குள்ள எப்படி அன்பாக இருப்பாங்க? ஒரு குடும்பம் அன்பாக இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம்.
காது உள்ளவன் கேட்க கடவன். அதனால ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லும்போது காது உள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு உள்ள வேத போதி என்ன அப்படின்னா, யுத்தம் சண்டை ஒரு வீட்டில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இல்லை பிரதர், எங்கள் வீட்டில் யுத்தமும் இருக்கு சண்டையும் இருக்கு அப்படின்னா தேவனுடைய உக்கிர கோபத்துக்குள்ளே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அது மாத்திரமல்ல, பரலோகத்துக்கு போக முடியாது. மாம்சத்தினுடைய கிரியைகள் 17 கிரியைகள், அதில் ஒன்று தான் சண்டை. அந்த ஒரு சண்டை ஒரு வார்த்தை ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் இருக்கும்போது அவங்க நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது. அதனால இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன். சில வீட்டில் தாய்மார்கள் சண்டை போடுறாங்க, தகப்பன்மார்கள் சண்டை போடுறாங்க, பிள்ளைகள் சண்டை போடுறாங்க, பக்கத்து வீட்டில் போய் ஓயாம சண்டை போடுறாங்க. வேண்டாம். ஒருவேளை இந்த செய்தி கேட்டு யாராவது மனம் திரும்பினால் பரலோகம் சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் முடிச்சிருவோமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எத்தனையோ கோடி ஜனங்கள், எத்தனையோ தேசத்துக்குள்ள வேற வேற விதத்துல அப்பா காலை வேளையிலே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குப்பா. ஆனாலும் இன்னைக்குள்ள செய்தி எந்தெந்த குடும்பத்துல கேட்டாங்களோ, எந்தெந்த குடும்பத்துல பிரிந்து போய் இருக்கிறாங்களோ, எந்தெந்த குடும்பத்துல சண்டை போட்டு ஒருமனப்பட்ட ஆவி வீட்டுக்குள்ள இல்லாம இருக்கோ, எந்த திருச்சபையில அப்பா சண்டை போட்டுட்டு அந்த திருச்சபை அப்பா கர்த்தரை விட்டு வழி விலகி இருக்கோ, எத்தனையோ ஜனங்கள்ப்பா தேவனோட வார்த்தை கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்கப்பா. யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டு மனம் திரும்புறாங்களோ அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். உம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இந்த நாளுக்கான கிருபைக்காக நன்றி. உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க. உம்முடைய பிரசன்னத்தால் மூடுங்க. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாறு நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் வேணும்ப்பா, தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோம் அவனோட கையின் கீழ் ஆசிரியங்க, அவனோட அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியங்க, அவனோட சிரசின் மேல ஆசீர்வாதீங்க. பலகணிகளை திறந்து பண்டக சாலை திறந்து ஆசீர்வாதீங்க. வெளியில புறப்படுறாங்க, டிரைவிங் லைன்ல போறாங்க, வேலைக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, விவசாயத்துக்கு போறாங்க, எல்லாரையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட இருங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் பூரண சுகமாக்கித்தாங்க. கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்கு. மாசமா இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில வயசு அதிகமாயிட்டு போது ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எந்த குடும்பத்துல குறைகள் குற்றங்கள் இருக்கும் எல்லாவற்றையும் மன்னிங்க. சில குடும்பத்துக்குள்ள இருதயம் ஃபுல்லா வேதனை கசப்பு, கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. இந்த நாள்ல மனம் திரும்ப சொல்றீங்கப்பா. எந்த குடும்பத்துல மனம் திரும்புறாங்களோ அந்த குடும்பத்தை மறுபடியும் ஆசுவீங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடட்டுப்பா. 1000 தலைமுறைக்கு ஆசுவீங்க. கடல்ல கஷ்டப்படுறாங்க, உபத்திரப்படுறாங்க, நிறைய பணம் தேவைப்படுது. இந்த நாளில் எந்த குடும்பத்துல எந்த தேவையோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த தேவைகளை கத்த சந்திங்க. தேவனர்களே அப்ப மினிஸ்டர் உடைய பாதத்தில் அப்படிங்கிறோம், அடியர் உடைய கரத்தில் அப்படிங்கிறோம். இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும்ப்பா. ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்ப்பா. கத்தத கிருபை தாங்க. கத்தருடைய கரத்துல அப்படின்னும் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. உங்க நாமம் மேம்படுத்தும். எல்லா குடும்பத்தையும் கத்தர் பொருட்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் சொல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய ஊழியர் காத்துடன் ஜெபித்துடுங்கள். இரவும் போலுமா கேளுங்க. கர்த்தருடைய ஆவியான எந்தெந்த வார்த்தைக்கு அப்பா உங்கள்கிட்ட பேசுறாரோ அந்த சத்தத்துக்கு நீங்க செவி கொடுத்தால் உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. டெய்லி எனக்காக ஜெபித்துள்ளுங்கள். இரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.